அடுத்து அவர்கள் உரை இந்த நிகழ்ச்சி சரியாக 5:40 மணிக்குள் இருக்க முடியும். அதற்கு பிறகு இடையிலே ஒரு நிகழ்ச்சிகளிலே இல்லாத ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். இப்பொழுது மகாவித்வான் அவர்கள் பொழுது பேசப்படும். கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நேடி அருமறை திறத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சி கம்பளத்துள் நீடி பொற்புற நடஞ்செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி. மண்டல வேலை பவியுடை பட்டிசை மார்க்கம் அறிந்தவர் யார்? வன்சுவை அமுத ஒழுக்கென வார்த்தை வழங்க தெரிகுவர் ஆர்? கொண்டலை நேர்பகடு ஊர்தல் கூட்டம் குதித்துட உஞ்சுட பலர் யார்? கொத்த கையை கணநாதர் கூடுது மகிழ்பவர் யார்? விண்டலை யாரும் பெறலரும் தண்டலை கூடும் குன்றை திருமுனி தாளோ தாளேரோ சைவப்பை தழைய தழையும் புயல் தாளோ தாரேரோ. மகாத்மான் மீனாட்சந்திரம் பிள்ளை பற்றி உள்ளும் பவம் ஒரு கோடி உயினும் உருக, உள்ளும் பவம் ஒரு கோடி உயினும் உருக, இந்த வெள்ளும் பவன் தரும் மீனாட்சி சுந்தரமைய நீ எள்ளும் செயல் புகுத்தாது என்பால் நின் குற்றேவரையே கொள்ளும்படி தொண்டரை கொள்வையே இக்குவலயத்தே உள்ளும் பவம் ஒரு கோடி உயினும் உருக. அற்புதமான திருவிழாவை சேக்கிழாருக்கு ஆண்டுதோறும் 3 நாள்கள் சிறப்புற கொண்டாடி வருகின்ற இந்த தருணத்திலே சேக்கிழார் பிள்ளைத்தமிழில் எழுதி சேக்கிழாருடைய புகழை பரப்பிய பெருந்தகையாகிய மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளை அவர்களுக்கு ஒரு வேளை பொழுதை சற்று ஒதுக்கி சிந்திக்கும்படியாக இருந்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழ் செல்வர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சங்க காலத்திலே ஒரு புலவனுடைய வாழ்க்கையை சொன்னான். வள்ளியோர் படர்ந்து புள்ளில் போகி நெடியை எண்ணாது புறம்பல கடந்து வடியானாவின் வல்லாங்கு பாடி பெற்றது கொண்டு சுத்தம் அறுத்தி ஓம்பாது உண்டு பூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. அதை பார்க்க வேண்டும் என்றால் மகாத்மான் மீனாட்சந்திரம் பிள்ளை அவரிடத்திலே பார்க்க வேண்டும். ஒரு புராணம் பாடுவார், அதை பரிசலாக பெறுவார். ஒரு 2000 4000 என்று அப்பொழுது பணம் கொடுப்பார்கள். அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மாணவருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பார்கள். எந்த ஒரு ஆசிரியராவது மாணவருக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைப்பது வழக்கம். ஆனால் மாணவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக பாடுபடுகிற ஆசிரியர்கள் எத்தனை பேர் இன்றைய தமிழாசிரியர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். மாணவருடைய குறைகள் என்ன என்பதை அறிந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதிலே மகாவித்வான் மீனாட்சந்திரம் பிள்ளைக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. ஆரியங்காவல் பிள்ளை என்று ஒரு மாணவர், அவர் மதுரை மாவட்டத்திலிருந்து வந்து சேர்ந்தவர். பிள்ளைகளிடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். இரவிலே அவர் தூங்குகிற பொழுது கவனிக்கிறார் பிள்ளை அவர்கள். அவர் எழுந்து உட்கார்ந்து மெல்ல முழங்குகிறார் ஒரு பாடல்.
இவரும் கூர்ந்து கவனிக்கிறார் பிள்ளையவர்கள். விடவாளை வென்ற விழியாளை பூமியின் மேல் அதிர நடவாளை வெண்கடம் நாயகமாம் குருநாயகத்தை படியில் என் சொல் கடவாளை. அவர் மனைவியை பற்றி சொல்லுவதை இவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அவளை பிரிந்து நான் எப்படி உயிரேன் என்று அவர் பாடுகிற பாட்டை மெல்ல கேட்டு அவருக்கு தெரியாமல் அவருடைய தாய்தந்தையர்களுக்கு தகவலை தெரிவித்து அவர்களை வர சொல்லி, உங்கள் பையன் மனைவியை பிரிந்து வாழ்ந்து கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள் இதோ சாதாரணமாக வந்தது போல அவரிடத்திலே பழகிவிட்டு அவனுடைய மனைவியை இங்கே அனுப்பி வைத்து விடுங்கள். அவர்கள் 2 பேருக்கும் சௌகரியமாக தனியான ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து நான் படிக்க வைக்கிறேன் என்று அப்படி சொல்லுகிறார். அப்படியே வந்து அவர்கள் படித்தார்கள். யாராவது குடும்பத்தோடு வந்து படிக்க வைப்பது என்பது எங்காவது உண்டா? இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீனாட்சிசுந்தரம் பிள்ளைகளுடைய சரித்திரம் அதைத்தான் என்னுடைய தம்பி ஞானசுந்தரம் ரொம்ப அற்புதமாக சொன்னார். 2 புத்தகங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய ஒரு 2 நூற்றாண்டு கால வாழ்க்கையை புரிந்து கொள்ளுவதற்கு, தமிழின் வாழ்க்கை எப்படி இருந்தது. ஒன்று மீனாட்சிசுந்தரம் பிள்ளைகளுடைய சரித்திரம், இன்னொன்று என் சரித்திரம், தமிழ்தாத்தாவினுடைய சரித்திரம். கடைசி மூச்சு இருக்கிற வரையிலேயும் மாணவருடைய சந்தேகங்களை தீர்ப்பதில் தளராதவர் பிள்ளையவர். இன்னும் சற்று நேரத்திலே அவருடைய உயிர் பிரியும் தருணம். பக்கத்திலே தமிழ்தாத்தா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சந்தேகம், திருவாசகம் படி என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் திருவாசகத்தை படிக்கிறார்கள். சந்தேகம் வந்துவிட்டது. நோயுற்று நூத்தகன்று நுந்துகன்றாயிருந்து, நுந்துகன்று என்பதற்கு பொருள் தெரியவில்லை தமிழ்தாத்தாவுக்கு. என்ன பொருள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது கேட்கிறார் பாருங்கள். இன்னும் சற்று நேரத்திலே உயிர்ப்பிய இருக்கின்ற ஆசிரியருடைய அந்த கடைசி தருணத்திலே கேள்வி கேட்கிறார். அப்பொழுது வாயால் சொல்ல முடியாத பிள்ளையவர்கள் தன்னுடைய உடம்பை அசைத்து அசைத்து தள்ளி தள்ளி காட்டுகிறார். இதுதான் முந்து கன்று, தள்ளிவிடப்படுகிற கன்று. இப்படி மாணவர்களுக்கு பாடம் சொல்லுவதையே தன்னுடைய மூச்சு விடுவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளையவர்களை தமிழகத்தின் தலைசிறந்த காவலர் என்று சொல்ல வேண்டும். 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆட்சியை தமிழரிடத்திலிருந்து தன்னிடத்தை வாங்கிக் கொண்டவர் மீனாட்சிசுந்தரம் பிள்ளையவர். 22 புராணங்கள், 45 பிரபந்தங்கள் அட்டவணைக்கு அடங்காது. அவ்வளவு பாடல்கள். அவரை புராண கம்பர் என்று சொல்வார்கள். கம்பராமாயணத்தை போல 3 மடங்கு பாடல்களை, இன்னும் சொல்ல போனால் 30 மடங்கு பாடல்கள், 3 லட்சம் பாடல்கள் பாடியவர் மகாவித்வான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை. ஒவ்வொரு பாட்டும் அப்படியே ரத்தனச் சுரங்கமாக, தங்கச் சுரங்கமாக எடுத்து பாட வேண்டிய பாட்டு. அதுதான் ஒன்றை அவர் எடுத்து காண்பித்தார்கள். இலக்கிய செல்வம் என்று சொன்னால் அவ்வளவு அற்புதம். எப்படி பாடல் அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லும் பொருளும் நரி சிறப்ப சுருங்கச் சொல்லல் முதலாய தோற்றி அமைய அமங்கலமாம் சொற்கள் புணராது, அமங்கலமாம் சொற்கள் புணராது அறக்கலைந்து வெள்ளம் தகைய உரல் காட்டி விளக்கு விலக விரிதவி விரும்பும் மூல இலக்கியமே வேறாகாது என்று உலகேற்ற. இப்படி இருக்க வேண்டும் ஒரு பாடல். அப்படி பாடியவர் கேட்கிறார் வருவான் என்று கேட்கிறார் பிள்ளைத்தமிழிலே கேட்கிறாருக்கு அவர் இலக்கணம் சொல்லுகிறார். எப்படி கேட்கிறார் பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஞாபகமாக இதை அடுத்துக்கார்கள். இவருடைய பாட்டு அப்படித்தான் இருக்கு. இவருடைய பாட்டின் இலக்கணத்தை தான் கேட்கிறார் இப்படி பாடினார் என்று அவர் சொல்லியிருக்கிற அழகை நினைத்து பாருங்கள். மங்களமான சொற்கள் புணர்ந்து, இதே சேக்கிழாருடைய புராணத்தை உமாதி சிவாச்சாரியார் பாடுகின்ற இடத்திலே
சேக்கிழார் புராணத்திலே சிந்தாமணியை பற்றி சொல்லுகிற ஒரு இடம் வருகிறது. வளவனும் கொண்டு அமன்புறத்து திருப்பி சிந்தாமணி கதையை அவர் எழுதியிருக்கிற வார்த்தை. இது ஏதாவது மங்களமான சொற்கள் ஏதாவது இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? வளவனும் குண்டு அமன் புறத்து திருப்பி சிந்தாமணி கதையை. இதே வார்த்தையை கேட்கிறார் பிள்ளை தமிழிலே சிந்தாமணியை பற்றி சொல்ல நேர்கிறது. பெருமான் பெரிய புராணம் பாடுவதற்கு காரணமாக இருந்தது சிந்தாமணி. அதை பற்றி சொல்கிறார். பயனரதாகும் சிந்தாமணி வழி படகம். எவ்வளவு பக்குவமாக தமிழ் இலக்கியத்தில் அது ஒரு தரமையான இலக்கியம். பின்னாலே இருந்த பெருங்காப்பியங்களுக்கு வழிவகுத்த ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தை புறத்து திருட்டு சிந்தாமணி என்று எழுதுவது எப்படி? அதையே பயனரதாகும் சிந்தாமணி வழிபடல். சிந்தாமணி வழிபடர்ந்தால் அறிவுதமையத்தை சார்ந்தவரும் அது முத்திக்கு பயனுடையது அல்ல என்பதை மாத்திரம் குறிப்பிட்டு சிந்தாமணியை பற்றி எந்த விதமான தீய சொற்களையும் சொல்லாமல் மிக பக்குவமாக கேட்கிறார் பிள்ளை தமிழை. அவர்கள் எழுதுகிற வார்த்தையும் பாருங்கள். இன்னொன்றோடு வைத்து பார்க்கிற பொழுதுதான் அவர் எவ்வளவு தூரம் நாணயமாக நாகரீகமாக வார்த்தைகளை வழங்கி இருக்கிறார் என்று தெரியும். இங்கே என்னுடைய நம்பி அற்புதமாக ஒரு விடயத்தை சொன்னார். இலக்கண சொற்றொடர்களை அப்படியே கையாண்டு இறைவனிடத்தில் பேசுகின்ற வார்த்தையை பார்த்தோம். அவையடக்கம் என்கின்ற ஒரு பகுதிக்கு அதை முழுக்கொள்கிறார். திருநாகை காரண புராணத்திலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார். சாத்துமல் குறையும் ஏற்ற கலைக்குறை இடைக்குறை கடைக்குறை இதெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் இலக்கணக்காரர்கள். விகாரம் கலப்பக் கொண்டார் வரைக்கும் மொழிமறித்தல் வெறிக்கும் மொழிமறித்தல் விருப்பு மொழிமறித்தல் இந்த விகாரங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். வேற்றுமை விளக்கம் செய்யார் வேற்றுமையை விளக்காமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்வழி விரவானுக்கள் அல்வழியும் ஒத்துக்கொள்கிறார்கள். சாத்தும் அன்மொழியும் கொள்வார். அன்மொழி முறையில்லாத மொழி அவைகளையும் கூட கொள்வார்கள். அன்மொழி தொகை என்கின்ற ஒரு இலக்கணத்தையும் கொள்வார்கள். இலக்கண தலைமை சார்ந்தார். ஓட்டும் இவருக்கு வேறுவாள் பொருத்தனாவே இவ்வளவு லட்சணம் இருக்கிறது இலக்கணக்காரருடைய காரியம். அப்படி என்னை மாத்திரம் எப்படி பொருந்தாட முடியும்? நான் தப்பா செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. இது அவையடக்கம். பித்தன் என்கின்ற வார்த்தையை எடுத்து வைத்துக் கொண்டு மிக அப்பமாக சொன்னார். அளவரு பிழைகள் பொறுத்தரும் என்னை அணியிரு பாதையில் வைத்தான். தலைவரை மூன்றே பொறுப்பவர்கள் என்னை தடாவில் வைத்தனர். அதனால் புலவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றான். இன்னொரு இடத்தில் திரும்பி சொல்லுகிறார்கள். அண்டகோடிகளை அமைத்து அமைத்து உண்டாக்கி நீ ஆடுவாய். அம்பாளை பார்த்து சொல்றார். அண்டகோடிகளை உண்டாக்கி உண்டாக்கி நீ ஆடுவாய். உன் கணவன் இருக்கிறானே அவன் அழித்து அழித்து ஆடுவான். அவன் பித்தன் இல்லாமல் வேறு என்ன? ஒரு பக்கத்தில் அகிலாண்ட நாயகியை பாராட்டுவதாக விடுகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் எம்பெருமானை காட்டு காட்டு என்று தாக்குவதாக இருக்கிறது. இதெல்லாம் பித்தன் என்று நான் சொன்னார். இதே பாருங்க, இதை விட இன்னும் ஒரு அழகான ஒரு இடத்துல அவர் இறைவனிடத்தில் சொல்வார். அம்மா கேட்கிறாங்க, நீங்க சிவபெருமான் இடத்திலே அறையப்பட்டுக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் எதுக்கு வருகிறீர்கள் கேட்கிறாங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு. விழியடங்கு அப்பி விழியடங்கு அப்பி மக அறிந்து ஊட்டி விருப்புறு தந்தை தாள் தடிந்து வழியர்கள் மனையை உடை செயற்கரிய செய்தவர்க்கே நீ கொள்ளான் அருள் செய்வான். என்னால அது முடியாது. இந்த மாதிரி செயற்கை செயலெல்லாம் நான் செய்ய முடியாது. எனக்கு தகுதி நீதான். அம்பாளிடத்தில் வந்து சரண் என்று நின்று விடுவேன், அவ்வளவுதான். தாயினை கொன்றும் தந்தையை கொன்றும் தவளரும் மனைவியை கொன்றும் சேயினை கொன்றும் கடும்பினை கொன்றும், கடும்புன்னா சுத்தம் உறவினர்கள், கடும்பினை கொன்றும் சேர்ந்தவர்க்கு இன்னொரு புரிவான் நீ கணவன். ஆனால் திருவடியில வந்து விழுந்தவர்களுக்கு நீ விருப்பினாலே உன்னுடைய திருவருட் செல்வத்தை கொடுத்து விடுவாய். உனக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம்.
அவருக்கு தொண்டு செய்வதென்றால் நம்மால் நடக்கிற காரியம் இல்லை. இது வரிசையாக அட்டவணையாக வருகிறது. அகிலாண்டகிலாண்டி மாலை அது கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலே பாடிய பாடல்கள் என்று கூட சொல்லலாம். அதிலே போய் அவர்கள் தங்களுடைய கைவண்ணத்தை காட்டுகிறார்கள். வாட்போக்கி என்கின்ற ரத்தனகிரி என்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம். திருச்சாப்பள்ளி தாண்டி போனால் குளித்தலை, குளித்தலைக்கு கடம்பர் கோவில், இந்த பக்கத்தில் திருயங்கோய் மலை, அந்த பக்கத்தில் ரத்தனகிரி, ரத்தனகிரிக்கு காலை கடம்பர், மத்தியான சொக்கர், மாலை ஈங்கோய் மலையா. நான் அந்த ஊர்லேயே ஒரு வாரம் தங்கியிருந்தேன். இந்த 3 தலங்களையும் சேர தரிசிக்கிறது என்று ஒரு பிரார்த்தனையாக அங்கே பல பேர் போவார்கள். அவர்களோடு நானும் அப்படி போனேன். நடந்து போய் அப்படி தரிசனம் பண்ணுவது முறை. அந்த வாக்கோப்பி என்பது ரத்தனகிரி இருக்கிறது, அதுதான் சொக்கர் என்று அப்படி சொல்லுவது, மத்தியான சொக்கர் என்று சொல்லுவார்கள். அந்த சுவாமி ஒரு அரசனுடைய வாழ்க்கை ஏற்றவர் தரையில. அவரிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் பிள்ளையவர்கள். சுவாமி, நீ என்னுடைய மனத்தில் வந்து தங்க வேண்டும். நான் என் நன்மைக்காக சொல்லல, உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். அது என்னையா வேடிக்கை ஆச்சுன்னார் சிவருமான். எனக்கு நன்மையா? உன் மனசுல வந்து தங்குறது எனக்கு நன்மையா? நீங்க என் மனசுல வந்து தங்கினால் உங்களுக்கு நலம் உண்டாகும். தங்கலைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஏன் சொல்றேன்னு தெரியுமா அப்படின்னா, நம்ம ஊர்களில் கல்விக்கு உள்ள கிணறுகள்ல தோண்டி போட்டு இறக்கும், செப்பு தோண்டி தான் இருக்கும். அந்த தோண்டியை உள்ள போட்டு போட்டு எடுக்கிற போது கல்லில் அடிக்கடி கீழே எல்லா பக்கத்திலையும் ஒடுக்காயும். நாம கூட நினைப்போம் இதே மாதிரி கடையில் விற்கிறான் போல இருக்குது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒடுக்கா இருந்தா ஒடுக்கு தட்டி சரி பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஒடுக்கா இருந்தா அப்படியே தான் செய்யறான் போல இருக்குன்னு நாம் நினைப்போம். அது ஒரு அழகு. சூர்மான் சொல்ற, உமாதேவி கட்டி பிடித்து தழுவினால் அப்பொழுது முன்பக்கத்திலே உனக்கு பள்ளம் விழுந்தது. அங்க ஒரு ஒடுக்கு. தமிழிலே இருக்கிறானே பாண்டியராஜன், அவன் பெரும்பாலும் முதுகில் அடித்தான். அங்க ஒரு படு தழுவு. இங்கே வாக்கோட்டிங்கிற ரத்தனகிரியில அரசன் பாலால் வெட்டினாலே தலையிலே தழும்பு. இன்னும் ஒரே ஒரு குறை, 3 பக்கத்திலையும் தழும்பு இருக்கு, காலில் ஒரு தழும்பும் இல்லை. அது பார்த்தா வித்தியாசமா தெரியுது. அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரே ஒரு காரியம் சொல்றேன். என் மனசுல வந்து தங்கிவிட்டால், என்னுடைய மனசு கல் மனசு, அந்த கல்லில வந்து உன்னுடைய கால் தங்கினால் அந்த தழும்பு உண்டாயிடும். எல்லா பக்கத்திலையும் தழும்பா இருந்தா அதுவே ஒரு அழகா இருக்கும். உனக்கு உனக்காகத்தான் நான் சொல்றேனே தவிர நீ வரப்பட்டமா போறதுக்கு கவலை இல்லை அப்படின்னா. தழும்பு உமையால் முன்னும் தமிழிறையால் பின்னும் தொழுங்கிறையால் மேலும் சுவடு கழுவுவ கீழ் என்றால் வெறும் குறையில் என் மனம் சேர் வாக்கோட்டி அன்பு ஆள் அமர்ந்தாய் அடி உன்னுடைய திருவடியை என் மனம் சேர். எதை சொல்லுகிற பொழுதும் நயமாகவும் அழகாகவும் எடுத்து சொல்லுகின்ற பாங்கு அவர்களுக்கு. எத்தனை பாட்டு போனாலும் கற்பனைகள் மாறிக்கொண்டே. மழவை மகாலிங்கரை பார்க்க வேண்டும் என்று சென்னையில் வந்திருந்த பொழுது அவரிடத்திலே போய் சொன்னார்கள். அவர் அறிமுகப்படுத்தியவர்கள் பிள்ளையவர்களுடைய தன்மையை பற்றி ஒரு சிறிதளவு சொன்னார்கள். அப்பொழுது அப்படியே இவர் கவித்துவம் உள்ளவரா, ஒரு பாடல் சொல்லும் என்று கேட்டார். அவர் இவருடைய பாட்டை கேட்கல, ஒரு பாடல் சொல்லும் என்றுதான் அவர் கேட்டார். மழை மகாலிங்கர் சரவண பெருமாளையர் விழா பெருமாளையர் என்பவர்களுக்கு இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கற்று மிகப்பெருந்தவர். தொல்காப்பிய பதிப்பை முதல் செய்தவர் அவர். அவருக்கு பிறகுதான் பாவுசி, தீவை தாமோதரனார் இவர்களெல்லாம் தொல்காப்பிய பதிப்பை எடுத்துக் கொண்டார்கள். இவ்வளவு பெரிய நல்ல ஆற்றல் சார்ந்த பெரும்புலவர். அவர் எதிரில் ஒரு போய் இவருடைய ஒரு பாட்டை அவரிடத்திலே சொன்னார். அந்த பாட்டை கேட்ட உடனே அதை வியந்து பாராட்டினார் மகாலிங்கர். ஒரு வார்த்தை கேட்டார், அந்த பாட்டு எந்த நூலில் உள்ளது? மிக பழைய நூலில் இருக்கிறது போல தெரிகிறது அப்படின்னார். அடியே எழுதிய அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழில் உள்ளது அப்படின்னார்.
இவ்வளவு பெரிய கவிஞருக்கு இவ்வளவு அடக்கமா நினைக்கவே முடியவில்லையே என்று நினைக்கிறார். உடனே அடுத்த நிமிஷம் நான் ஒரு பாட்டு சொல்லுகிறேன், அதையும் நீங்கள் கேட்க வேண்டும். மழவை மகாராஜர் இவர் சொல்லி முடித்து இதை தெரிந்து கொண்ட உட்பாடு நான் ஒரு பாட்டு சொல்லுகிறேன், கேளுங்கள். அவர் என்ன பாடினார்? தருமைவளர் குமர குரு முனிவன் கல்வி சார்பகழி கூத்தன் என தரணியோர் சொல் இருவருமே. பகழிக்கூத்தர் குமரகுருவர இருவருமே பிள்ளை தமிழை செய்தற்கு ஏற்றவர் என்றும் உரை வெண்ணிட்டது. இந்த ரெண்டு பேர் தான் பிள்ளைத்தமிழை செய்வதற்கு உரியவர்கள் என்று உலகோர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை புறந்து விட்டு ஓடிப்போய்விட்டது. அருமை பெரு காவல் அகிலாண்டவல்லி அம்மை மேல் மேற்படினல் தமிழை ஆய்ந்து சுருதி நெறி தவறாத குணன் மீனாட்சி சுந்தரமால் அன்பினோடு சொல்லும் போது அகிலாண்டு நாயகி அல்ல பிள்ளைத்தமிழை மீனாட்சி சுந்தரனால் சொல்லுகிற பொழுது குமர குருவரும் அவர்களும் வெளியிட்டு விட்டார். பாட்டை படித்த உடனே குமரகுருவரையும் பகழிக்கூத்தையும் இணைப்பூட்டுகின்ற அளவுக்கு பாடியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அவர் அதை வேடிக்கையாக சொன்னார் என்று கொள்ளலாம். ஆனால் இந்த பாட்டு அவர்கள் ரெண்டு பேரையும் ஞாபகப்படுத்துகிறது என்பது ஒன்றே இவருடைய கவித்துவத்துக்கு பெருச்சான்றாக இருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக தனக்கு முன்னால 16ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் தேவபுராணம் பாடிய நிரம்ப அழகிய தேசியம். 16ஆம் நூற்றாண்டில் 3000 சொச்சம் பாடல்கள் உள்ள பெரிய புராணம் சேது புராணம். அற்புதமான வாக்கு. அந்த நூலை இவர்கள் படித்திருக்கிறார்கள். அந்த நூலிலே ஒரு பாட்டு இவர்களை மனத்திலே பிரமிக்க வைக்கிறது. தமிழ்நாடு எது கேள்விகளுக்கு பாண்டிய நாடு என்று சொல்லுவார்கள். செந்தமிழ்நாடு சந்தனப்புரிய செந்தமிழ் முனியும் சவுந்தர பாண்டியன் எனும் நாடன் சங்கப்புலவரும் தழைத்து ஈருக்கும் மங்கள பாண்டி வளநாடு என்ப பழைய சூத்திரம். இதை பார்த்தா சோழ நாட்டுக்காரர் நீதான் பாட தெரியுமா? எனக்கு தெரியாதா? அவர் ஆரம்பிக்க செந்தமிழ்நாடு மன்றவாளன் மலர்கள் வருளாம் அடியவர் கூட்டமும் ஆதிச்சங்கமும் படியின் மாப்பெருமை பரவது சோழமும் சைவ மாதவரும் தழைத்து இருக்கும் மையல் சோழ வளநாடு என்பார். ரெண்டு பேருக்கும் சண்டம் பாருங்க. அவர் தங்கம் இருந்தது தமிழ் முதலிலே என்று சொன்னால் இவர் ஆதித்தங்கம் என்ற ஊரில் தான் இருந்தது என்றார். சோழ நாட்டில் தான் இருந்தார் ஆதித்தங்கம். அதுக்காக ஆதித்தங்கம் என்றார். இந்த வாதம் ரொம்ப நாள் இருந்து கொண்டிருந்தது தமிழகத்தில். அந்த வாதத்தினுடைய எதிர்விதான் இந்த ரெண்டும். பாண்டிய நாடு தமிழ்நாடா, சோழ நாடு தமிழ்நாடா? இந்த புலவர்களுக்குள் இந்த வாதம் ஒரு பக்கத்திலே சேது புராணத்திலே நிரம்பலையை தேசிய வாக்கில ஒரு இடத்துல வெளிப்பட்டது. அதை படித்தவர்கள் பிள்ளையவர்கள். அவர் சோழ நாட்டுக்காரர், மதுரையில இருந்து வந்தவர். ஆனால் திருச்சிரபுரத்திலே தங்கி மயிலாடுதுறையிலே வளர்ந்து திருவாவூரிலே திகழ்ந்தவர். இதனால் சோழ நாட்டுக்காரர். அது என்ன பண்ணியிருக்கிறார் நிரம்படைய தேசிகர் சேது புராணத்தில் ஒரு வார்த்தை. பன்னுசீர் கிள்ளி நாடும் பைந்தமன் ஆடது. சோழ நாடும் கூட தமிழ்நாடு தான், அது எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. பன்னுசீர் கிள்ளி நாடும் பைந்தமன் ஆட வேணும் இன்னிசை தமிழின் ஆசான் இருப்பது மலையதற்கு. அகத்தியர் புதிய மலையில் தானே இருக்கிறார். நைசா சொல்றார். அதுவும் தமிழ்நாடு தான், நான் ஒத்துக்கிறேன். பட்டிமண்டபம் பேசுகிறவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த பாடல். பட்டிமண்டபத்தை தொடங்கி வச்சவர் ஜெயபுராஜ் சாமிகள். அவர் 17ஆம் நூற்றாண்டு. அவர் பட்டிமண்டபத்தை தான் செய்த. பட்டிமண்டபத்தில் வாதங்கள் நடக்கிற பொழுது எப்படி எல்லாம் ஏமாற்றலாம் எதிரிகளை, அதை கற்றுக் கொடுத்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை.
பாட்டிலேயே பட்டி மண்டபம் நடத்துறார். இப்ப தேவ புராணத்தை பாருங்க. பன்னுதிய கிள்ளி நாடும் பஞ்சவன் ஆட வேணும், அதை ஒத்துக்கிற மாதிரி. இது ஒரு தந்திரம். பட்டி மண்டபத்தில் எதிர்கட்சியை ஒத்துக்கணும். நீங்க சொல்றது அத்தனையும் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். என்னமோ அவர்களுக்கு ஐசிக்கிற மாதிரி இருக்கும். ஏமாந்துறாருங்க. அப்படித்தான் செய்யறார்கள். பன்னுதிய கிள்ளி நாடும் பஞ்சவன் ஆட வேணும், இன்னிசை தமிழின் ஆசான் இருப்பது வலைய வைத்து. அகத்தியர் புதிய முறையில் தான் இருக்கிறாரு, உங்க நேர்முறையில் இல்லையே. திருச்சிராப்பள்ளி மலையில உட்கார்ந்து இருக்காரு அகத்தியர். புதிய முறையில் இருக்காரு. இன்னிசை தமிழின் ஆசான் இருப்பது மலைய வைத்து. பொன்னி போல் நீங்கள் காவேரி நதி இருக்கிறது என்று பெருமை காட்டிக் கொள்ளலாம். பொன்னி போல் பொருளை தானும் பூம்பனை வளங்களில் இங்கே பொருளை நதி இருக்கிறது தாமிரபரணி, அதுவும் காவிரியை போல வளங்களை தரும். இன்னொரு விஷயம் சொல்றேன். கன்னி நாட்டு இதுபோல் முத்தம் பாண்டி நாட்டிலே இருக்கிற முத்தத்தை போல உங்க காவிரி காண்பிடாது. காவிரிக்கு இல்லை இல்லை பாஜகவுக்கு கப்பம் செய்யுமா, அது கூட செய்யாத உங்க காவிரி. என்னையா பெருமை வேண்டியிருக்கு உங்க நாட்டுக்கு அப்படின்னார். இந்த பாட்டு பிள்ளையவர்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்ம சோழ நாட்டு நாம விட்டு கொடுத்துள்ளாமா அப்படின்னு நினைத்தார். திருவாரூர் தியாகராஜரை பாடுற பொழுது அந்த நடப்பு அவர் சொன்னார். பழுதில் அவையன் திருநாடு பரவு பொன்னி உடையது. நாங்க என்ன சொன்னோம்? சோழ நாடு காவிரி ஆற்றை உடையது என்று சொன்னோம். பாருங்க, அதுல எவ்வளோ விழுந்து சொல்லியிருக்காரு. அகத்திய முனிவர் புதிய முறையில் இருக்கிறார். அதை விட்டுட்டாரு. ஏன்? அது இந்த கட்சிக்கு வந்தா ஜெயிக்காது. பட்டி மண்டபத்துக்காரன் தனக்கு சாதகம் இல்லாத விஷயத்தை அவைக்கு ஞாபகப்படுத்தவே கூடாது. அதை சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தினா போனோம். இப்ப இவருக்கு பீச்சில் தான் இடம் இல்லை. இன்னிசை தமிழின் ஆசாமி இருப்பது மலையை சொல்லுது. புதிய மலையில அகத்தியர் இருக்காரு. இதை ஆரம்பித்தா வம்பு. அதனால விட்டார். பழுதில் அவையன் திருநாடு பரவு பொன்னி உடையதன். சோழ நாடு காவிரி உடையது என்று சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க? காவிரியை போல பொருளையாறு இருக்கிறது. ஐயா இன்னொன்று சொன்னமே, எங்க நாட்டுல முத்தம் இருக்கிறது, உன்னிடத்துல முத்து பிறக்கும் ஐயா காவிரியில அப்படின்னு கேட்கணும். அந்த கேள்வி என்ன ஆச்சு? இது அவரெல்லாம் கேட்கணும். அந்த கட்சிக்காரன் பாண்டி நாட்டுக்காரங்கள கேட்கணும். இப்ப சோழ நாட்டுக்காரங்களுடைய இடம். அந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தின. அகத்தியரை பற்றியோ முத்த பற்றியோ சொன்னால் நமக்கு ஜெயிக்காதுன்னு தெரியும். அது பிள்ளைகளுக்கு தெரியாதா? அது ரெண்டையும் மறந்துட்டார். பழுதி அவையன் திருநாடு பரவு பொன்னி உடையதென பழுதி நாடும் பொருளை உடைத்தேன், பாண்டிய நாடும் பொருணையாற்றை உடையது என்று சொன்னால் காவேரியும் பொருணையாரும் உண்மையா? ஏழமாக இருப்போம். ஏன்னா இவருக்கு இந்த இடம் வலுவான இடம். அங்க நின்று கொண்ட உட்பாடு வண்டி நாடும் பொருளை உடைத்தேன். அவ்வண்டி வளநாடு அந்த பாண்டிய நாட்டுக்கு நீர் நாடுன்னு பேரா, சோழ நாட்டுக்கு நீர் நாடுன்னு பேரா? நீர் நாடு, நீர் நாடுன்னு யோசனை பண்ணியா? பாண்டிய நாட்டுக்கு நீர் நாடுன்னு பேர் கிடையாது. சோழ நாட்டுக்கு தான் நீர் நாடு. காவிரியும் பொருளையும் உண்டாயிடாது. வழுதி நாடும் பொருளை உடைத்தன் அவ்வழுதி வளநாடு செழுமையின் நாடன்று. இதுபோல சென்று சென்று பல நதியாய் ஒழுகா வளங்கள் பலவாக்கும் உயர்வும் உண்டோ அதற்கு உன்னீர். அங்கேயும் நீர்னு முடிக்கிறார் போருங்க. தண்ணீரை வச்சுதான் பாண்டிய நாட்டை தவிக்கப்படுறாரு. பட்டி மண்டபத்தில் ஒருவர் எப்படி தாவம் பண்ண வேண்டும், எந்தெந்த விடயங்கள் தன்னுடைய கட்சிக்கு தகுதி இல்லாதனவாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் சபையோருடைய கருத்துக்கு வராதபடி மறைத்து விட வேண்டும். இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு பாடலையும் பார்க்கிற போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். கும்பகோணத்தில் எதிராக பிள்ளை என்ற ஒருவர் பெரிய கணவன். அவர் ஒரு அற்புதமான செய்யுளை சொல்லி பாராட்டு பெற வேண்டும் என்று நினைக்கிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நடத்தி அந்த செய்யுளை சொன்னார்.
இது எந்த நூலில் உள்ளது அப்படின்னு கேட்கிறார். தாங்கள் இயற்றிய கும்பகோண புராணத்தில் உள்ளது. இவர் இந்த கும்பகோண புராணம் இயற்றியிருந்தும் கூட இவருக்கே தன்னுடைய பாட்டுத்தான் அது என்பது ரொம்ப அவசியமாக நாம் கவனிக்க வேண்டிய இடம். தன்பெருமையை தானறியார் தன்மையர் என்று சொல்லப்படும். பல இடங்களிலே அதை நாம் பார்க்கலாம். என்னுடைய குருநாதர் மகாத்மா மீனாட்சி பிள்ளையுடைய பேரர் தீவா ஜெகநாதன் அவர்கள் அவருடைய செய்தி ஒன்றை நான் போய் ஞாபகப்படுத்தினேன். திருவண்ணாமலையில் ஒரு பட்டிமன்றம், அதிலே அடியன் ஒரு கட்சி, அவை நடராஜன் ஒரு கட்சி. இந்த கட்சியில தலைப்பு சிறந்த வீரன் இந்திரஜித்துவா லட்சுமணனாங்க. அடியேன் இந்திரஜித்து கட்சி, அப்ப நடராஜன் இலக்குவன் கட்சி. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியும் தீவாஜா லட்சுமணனுக்குத்தான் தீர்ப்பு சொல்லுவார், அதனாலே நமக்கு வெற்றி கிடைக்கும். வரும்பொழுது காரில் வந்து கொண்டிருக்கிறோம் விழுப்புரத்துக்கு, திருநாவலூர்ல பட்டிமன்றம். நான் பட்டிமண்டபத்தில் பேசுகிற பொழுது, தொகுப்புரை சொல்லுகிற பொழுது ஒரு பாட்டை சொன்னேன். கருடன் வந்து உடவானாயில் பாசத்தின் கட்டு வெல்லும், நிலையின்றி அடைகானாயில் மிகும்பரை வெல்லும். மலைவெறிந்து உதவென்றே மலரவன் படையே வெல்லும். மூன்றும் குறைவுடன் புறத்தை நின்று குறுகிய பகையாளர்கள். இதான் பாட்டு. கருட பகவான் வரலன்னா நாகபாசம் ஜெயிச்சிருக்கோம், கஞ்சியமர வரலன்னா பிரம்மாஸ்திரம் ஜெயிச்சிருக்கோம். விரும்பலை யாருக்கு தெரிந்து தடுக்காமல் இருந்திருந்தால் விஜய் வீட்டு ஜெயிச்சிருப்பான். இப்ப இந்த மூன்று அழித்து போனதற்கு காரணம் ராமலட்சுமணர்கள் அல்ல, வெளியிலிருந்து வந்த உதவிகள். இதான் பாட்டினுடைய கருத்து. உடனே அந்த பாட்டை 2 தடவை சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்தேன். அப்போ ஆசிரியர் அவர்கள் என்ன செய்தார்கள், கம்பரே சொல்லுக்கு ஏற்பாடு, இதுக்கு மாற்றும் ஏற்பாடு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, ஆகவே இந்திரஜித்து தான் வீரர்கள் சிறந்த வீரன் அப்படின்னாரு. ஆச்சரியமா இருக்கும். எல்லாருக்கும் அதிர்ச்சி. வண்டியில வந்துட்டு இருக்கோம், வரும்போது என்ன வேசி, அந்த பாட்டு சொன்னீர்களே கம்பரமணத்தில் எந்த இடத்துல இருக்கு, என்ன வேசி என்று அழைப்பார். வேசி அப்படின்னால அவரை வச்சுதான் திருப்பி சொல்றேன். அந்த பாட்டு கம்பரமானத்தில் எந்த படத்துல இருக்குன்னு கேட்டார். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்புறம். ஆனால் நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் உங்களிடத்துல மாணவனாக வந்து சேர்ந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னீர்கள், ஒரு பாட்டை சொன்னால் அது கம்பன் பாட்டு, அது சேக்கிழார் பாட்டு, அது திருத்தகிரைவர் பாட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால்தான் தமிழ் புலமை என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் நீங்கள். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, அது உண்மைதானே? அந்த பாட்டு கம்பன் பாட்டே இல்லை. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அடா பாவி, என்னடா சொல்ற? அது உங்க பாட்டு. நாமக்கல் கவியரங்கத்தில் சிறந்த வீரர்கள் தலைப்பில் 10 பேர் பாடினேன். நான் ராவணனை பற்றி பாடினேன், நீங்க இந்திரஜித்துவை பற்றி பாடினீங்க. நீங்க பாடின பாட்டை தான் எடுத்து விட்டீங்க. உங்க பாட்டுக்கும் கம்பன் பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொன்னா நீங்க தான் நான் பார்த்த கம்பன். யார் பேரப்பிள்ளை எப்படி இருக்கிறார்? பிள்ளையும் போய் முளையில தெரியும் இல்லையா? அவருக்கு அவங்க பாட்டு தெரியல, மீனாட்சி. இவருக்கு இவர் பாட்டு தெரியல. நினைக்கவும் படவும் எட்டா தன்னை உடையவர் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளையவர்கள். அவர்களை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு வார்த்தையை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சுப்பிரமணிய தேவியை சொல்லுவார், நம்மிடம் வரும் தமிழ் வித்வான்கள் யாராயிருந்தாலும் பிள்ளையவரிடம் பாடம் கேட்டவர் என்றாவது, அவர்களுக்கு பாடம் சொன்னவர் என்றாவது, அவர்களுக்கு சந்தேகம் தீர்த்தவர் என்றாவது, அவர்களை ஜெயித்தவர் என்றாவது தம்மை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இப்படி யார் என்று சொன்னாலும் அதனால் பிள்ளையவர்களுடைய போல்தான் மேலும் பெறுகிறதே தவிர
வேறொன்றும் தெரியவில்லையே என்று சொன்னார்கள். புதிய புதிய நூல்களை இயற்றி தமிழ் சுவையை பெருக்கியது, பழைய நூல்களை விளக்கி அமைத்தது, தமிழ் பாடம் சொல்லி மாணவர் கூட்டத்தை அமைத்தது, தமிழ் அறிவை தமிழ் மக்களுக்கு பயன்பட செய்தது. நூல் மதிப்புக்கு மூல காரணம் இவரை தமிழ் உள்ளளவு இவருடைய பெரும்புகழ் நிலம். நினைத்து பாருங்கள், ராமேஸ்வரம் திருப்பூர் விவேகானந்தரை போல மகாத்மா மீனாட்சிசுந்தரம் பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ் தாத்தா. அவர் இல்லையே எனக்கு தமிழ் என்கிற அந்தஸ்தை தமிழ் பெறுவதற்கு இடங்கு. அந்த அளவுக்கு தமிழை ஒரு பெருங்காதலை அவருக்கு ஏற்படுத்தியவர் பாடம் சொன்ன அவருடைய ஆசிரியர் பிள்ளையவர்கள். பிள்ளையவர்கள் வாழ்ந்ததனாலே தமிழ் தாத்தா அவர்கள் உருவானார்கள். அதனாலே தமிழ் இலக்கியம் புதிதாக உருவெடுத்தது. பழந்தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் தேடி தொகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த வாய்ப்பினாலேதான் தமிழுக்கு செம்மொழி என்கிற ஒரு அந்தஸ்து கிடைத்தது. திருவாவூரில் ஆதீன வித்வான் என்கின்ற மகா வித்வான் என்கின்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தது. அதனாலே ஆதீனத்துக்கு பெருமையா, அவரால் ஆதீனத்துக்கு பெருமையா என்று கேட்டால் நேரவர சுப்பிரமணிய தேசியை சொல்வார், எவரால் ஆதீனத்துக்கு பெருமை. ஆதீனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டிலே குமரகுருவர சிவபிரா சுவாமிகள், 18ஆம் நூற்றாண்டிலே கச்சிய முனிகள், சிவஞான முனிகள், இப்படி பாரம்பரியமாக பல தமிழறிஞர்களை உருவாக்கி கொண்டிருந்த அந்த படாலயங்களிலே இவர் வந்து சேர்ந்ததனாலே இவருக்கு பின்னாலே கிட்டத்தட்ட இவர் படிப்பித்த மாணவர்களே 220 பேர். அந்த காலத்தில் இவருடைய முதல் மாணாக்கராக விளங்கிய திருவாளூர் தியாகராஜ செட்டியார், மாவீரம் மூர்த்தி சீதாநாயகம் பிள்ளை. அடித்து சொல்லலாம், சொல்ல சொல்ல பெரிய கூட்டே இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லுவதை காட்டிலும் அவருடைய சரித்திரம் உங்களுக்கு சொல்லும். இங்கேயே கொண்டு வந்து உங்கள் இடத்துல வைத்திருக்கிறார். கையில் ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள். தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பெரிய தொட்டு மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றியும் தமிழ் தாத்தா ஐயரவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே தமிழ் புலவர்களுக்கு சரியான ஒரு தெளிவான முகவரி கிடையாது. பழைய தமிழ் புலவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் தேடாதனாலே போய் தொலைந்து விட்டன. திருவள்ளுவரை பற்றிய பல கதைகள், கம்பரை பற்றி பல கதைகள், இப்படித்தான் நாம் இவர்களையெல்லாம் ஏதோ கதைகளை கட்டியமைத்துத்தான் வரலாறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய வரலாறு அப்படி இல்லை. முழுக்க அவருடைய வரலாற்றை முதல் தொட்டு முடிவு வரையிலேயும் எழுதியிருக்கிறோம். இங்கே ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியை அமைத்தவர்கள் யாரோ ஒரு பெரிய தமிழறிஞராக இருப்பார்கள் நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். அவர்கள் ஒரு கால்நடை மருத்துவத்துறையிலே டாக்டர் பட்டம் வாங்கினார். நினைத்து பார்க்க முடிகிறதா? எத்தனை தமிழ்கிறவர்கள் தமிழாசிரியர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு விஷயம் அவர்களுக்கு தோன்றியிருக்கிறது. டாக்டர் உமாமகேஸ்வரி அவர்களை நாம் எவ்வளவு சிறப்பித்தாலும் தரும். லண்டன்ல போய் பார்த்தால் ஷேக்ஸ்பியருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய நாட்டிலே பழந்தமிழ் புலவருடைய வரலாறுகள் ஒளிந்து மறைந்து விளையாடுகின்றன. அவற்றையெல்லாம் புதுப்பிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி நூல்களுக்கு, இந்த மாதிரி கண்காட்சிகளுக்கு ஆதரவு தர வேண்டும். 7 மாதமாக கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு தொடங்கியிலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து அவர்கள் வேலையாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலே போய் அவர்கள் பட்ட சிரமங்கள், வீட்டை படமெடுக்கக்கூடாது என்று சொன்ன இடத்துல கெஞ்சி கூட்டாடி தகுந்தவர்களை பார்த்து எப்படியாவது அந்த படத்தை எடுங்கள், உங்கள் வீட்டை நாங்கள் ஒன்றும் விலைக்கு வாங்கிவிட மாட்டோம், பயப்படாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி படம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. மீனாட்சிசுந்தரமுடைய தந்தையார் மீனமுத்திரை கணக்காயராக மதுரை திருக்கோயிலில் இருந்தவர். அந்த மீனமுத்திரை கணக்கு என்றால் என்ன என்று தெரியாமல் அங்கே இருந்து விசாரித்து பல முறை சென்று விசாரித்திருக்கிறார்கள். மிக கஷ்டப்பட்டு அந்த மீனமுத்திரை கணக்கை இந்த கண்காட்சியிலே உங்களுக்கு அமைத்திருக்கிறார்கள். ஐய வேண்டிய குறிப்புகள் ஏராளம். அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். மேலும் மேலும் இத்தகையவர்களுக்கு நாம் உத்தாகம் பெற வேண்டும்.
தமிழ் புலவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை கால்நடை மருத்துவர் ஒருவர் தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு ஓய்வு பெற்ற பிறகு செய்யக்கூடிய தமிழ்ப்பணியாக செய்கிறார் என்றால் புள்ளியவர்களுடைய கதையிலே நுழைகிற போதே நமக்கு ஒரு ஆர்வம் உண்டாகிவிடும். முதல் பக்கத்தை படித்தால் கடைசி பக்கம் வரையிலையும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை கல்கையினுடைய புதிய செல்வனை போல செவ்காமியின் சம்பளம் போல உங்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட தமிழ் வரலாற்றை நாம் இருவேறு அறிஞர்களுடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தமிழை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிக்கடனாக நாம் இந்த விழாவிலே இந்த கண்காட்சி நிகழ்ச்சியையும் சேர்த்து வைத்து மீனாட்சி திறம்பிள்ளை அவர்களுக்காக ஒரு நேரத்தையும் ஒதுக்கி கொடுத்து சேக்கிழார் விழாவை செய்கின்ற அந்த பெரியவர்கள் எல்லாரும் மிகுந்த தாராள மனத்தோடு இத்தகைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை செய்வதற்கு இடம் கொடுத்து நமக்கெல்லாம் மீனாட்சி திறம்பிள்ளையை அறிமுகப்படுத்தி நிறுத்தி அவர்களுக்கு தலையலால் கைமாறுகிறேன் என்று சொல்லி அவர்களை கைதூக்கி வணங்குவது அல்லது வேறு செயல் அல்ல. வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ் புலவர் வாழ்க்கை. மிக சிறப்பாக அமைந்தது இந்த காட்சி. இதை அவர்கள்தான் ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தியாகராஜன் அவர்களே இது மாதிரி மீனாட்சி நம்மளுடைய நூற்றாண்டு விழா 200வது நூற்றாண்டு விழா நடக்கிறது, இது ஏன் நீங்கள் சேர்க்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்புறம்தான் நான் முடித்துக் கொண்டோம். அதை திருக்கோவில்களில் ஒன்றும் சென்னையிலே ஒன்றுமாக 2 இடத்திலே நடத்தி முடித்தோம். இப்பொழுது நிகழ்ச்சி நிறுவே இல்லாத ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது இங்கே நடைபெற இருக்கிறது. அதுதான் பெரிய புராணத்தை எல்லோரும் தமிழ் கற்றவர்கள் மட்டுமே படித்தால் போராதது, ஆங்கிலம் கற்றவர்களும் அல்லது மேல்நாட்டிலே வசிக்கின்ற இந்திய பெருமக்களும் தமிழ்நாட்டு பெருமக்களும் அதையும் ஆங்கிலத்திலேயே படிக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு பெரியவர் அதை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து பெரிய புராணத்தை வெளியிட இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஒரு 2 மணித்துளிகளில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும். அதற்கு பிறகு மிகச் செறிவான இலக்கிய ஒரு ஆய்வு அரங்கமாக இலக்கிய சோலையாக உள்ளிட இருப்பது. இது ஒரு 30 மணித்துளிகளில் முடிந்துவிடும். அதற்கு அடுத்த அந்த நிகழ்ச்சி தொடங்கும். அனைவருக்கும் வணக்கம். நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி இப்போது தொடங்க இருக்கிறது. சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய துணைத் தலைவர், சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர், மையத்தினுடைய செயலாளர், நூலாசிரியர், நூலினை முதல் படிக்கிறது